நான் சொல்ல போவதை தெளிவாக கேட்க வேண்டும். விளக்கமாக கூறடா மானிய. அந்த தேவர் மூவர் யாவற்றமானவர்களையும் சிறைப்பிடித்து உன்னுடைய ரத்னாபுரி பட்டணத்தில் கொடுமைப்படுத்தி வருகிறார். ஆதலால் என் தந்தையோ உனக்கு உன்னிடத்தில் தூது அனுப்பியிருக்கிறார். என்ன முடியும் என்று கூறுவாயடா. என் முன்னே என் சிம்மாசனத்தில் சரிபீடம் தாழ்ந்து எனக்கு எதிராக அமர்ந்திருக்கிறாய். யாரா நீ? யாரு? எந்த ஊரு? உன்னை யார் அழைச்சார்கள்? ஒப்பம் பேர் என்ன? உன் அம்மா பேர் என்ன? நீ எந்த நாட்டில இருந்து வர? சற்று விளக்கமாக கூற. ருத்ராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ருத்ரவன்ய ராஜனுக்கும் லாவண்ய சாரோலிக்கும் பிறந்த என் பெயரோ வச்சிரபாக. கை கட்டா காலைல தூங்கலாமா, ஏஞ்சமா, 12 மணிக்கு ஒயின் ஷாப் கடை ஓபன் பண்ணாங்களா, எத்தனை பாட்டில் இருக்கு, என்னமா போனமா நிறுத்தாமா, ஒரு பேண்ட் ஒரு சட்டையை போட்டுன்னு நம்ம முன்னாடியே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ருத்ரவன்ய ராஜன் அம்மன் பதையுடனே உன்னை வெல்வதற்கு படையை கூட்டி வந்திருக்கிறார். நான் சொல்வதை கேட்டுவிட்டு சொல்வதை கேட்டு தேவர் மூவர் தேவகன்னிகள் யாவற்றமானவர்களை விடுவித்து என் அன்னை பாதத்தை பணிந்தால் உனக்கு உயிர் பிரிச்சை தருகிறேன்.
வந்தவனே பாதத்தை படிக்கிறது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய அரியாசனத்தில் எனக்கு சரிபெறாம வந்து என்னை எதிர்த்து பேசுகிறாய். நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு போட்ட காலாண்டாடி அதே பொடியா அதே சூரப்பையனே, யார் அம்மா கிட்ட குடிச்ச பாலு ஊட்ட பாலு பல்லு நேரத்தை பார்ப்போம்டா சாப்பிட்டா பொட்ட பையனே அடே திருவாகவோ என் தந்தை சொல்பிரகாரம் நீயோ சத்துருவாக வருகிறாயா இல்லை மித்திருவாக வருகிறாயா அப்படி என்றதை விளக்கமாக உற வைக்க வேண்டும். அப்படி விளக்கவில்லை எனில் என் தந்தையுடனே உன் மண்டையில் கொட்டி இழுத்து உன்னை பலார் பலார் என்று அறைந்து என் தந்தையிடத்தில் கொண்டு போய் உன்னை சேர்ப்பேன். அதன் பிறகு நாங்கள் போர் புரியும் விதத்தை அணு அணுவாக உட்கார்ந்து பார்ப்பேடா சூரப்பயிலே. அந்த தேவர் மூலம் எப்படி அம்மா விஷ்ணு அந்த தேவேந்திர அமரங்கள் தேவர் அந்த யம தர்மன் அந்த வாயு பகவான் இப்படி சொல்லக்கூடிய கூடிய 30 தேவர்களும் எனது பாதம் அடக்கம். அப்படி இருக்க கொல்லி கூட்ட ஜெயம் பேடி பய மன்னியன் அவன் பேச்சை கேட்டு எண்ணிலே வருகிறாய். ஓடி போயிடாடே. அந்த பரமனிடத்தில் சாகாத வரம் பெற்று அகோர தவத்தை பெற்று சாகாத வரம் பெற்று ஆணவத்தில் பேசுகிறோம். அதற்காக தான்டா உங்களை மண்ணில் நெருப்பு என்ற வார்த்தையை மறக்க வைத்து அந்த அக்னியில் உலகமாக விளங்கக்கூடிய காமாட்சி அம்மன் அருவினால் சம்பு மகாரிஷியும் அசேந்தி அம்மன் செய்த வேலையில் என் தந்தை ருத்ரவன்யராஜன் பிறந்திருக்கிறார். அவர்கள் மூலமாக
படையை கூட்டிக் கொண்டு உங்களை கொல்ல வந்திருக்கிறோம். அதுவும் தவிர அந்த மட்டிலா அந்த மட்டிலா நீங்கள் பேசுகின்ற தூரா மட்டிலாதிரிகளை விட்டு கட்டி அரண் சிறையில் வைக்க உன்னாலாகுமோ? ஓடா சிங்கம் போல் சீறி உன்னுடைய சிரமத்தில் உன்னை கொட்டிக் கொண்டு கொத்தனவே என் தந்தை முன் இழுத்து சென்று போர் புரிய யுத்தத்தை பறிவாய். அதே சூரப்பை உன்னுடைய வீர தீர ஆவணங்களை விதித்து விட்டு என் தந்தை இடத்தில் கொட்டு போய் விடுவேன். ஓடி ஓடி ஒரு கொட்டை பேணி அந்த வண்டிய ஒரு பொம்பளை காமாச்சிட்டு என்ன எதிர்த்து ஏறி வர யாரு கால யாரு பத்னியாகி கால் முளைச்ச மாதிரி என்ன எதிர்த்து வந்து என்ன சட்டம்